ரொம்ப சிம்பிளான ஹரியாலி பன்னீர் டிக்கா ரொம்ப ஈஸியான வேலை இருக்கிற பொருள் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி வெயிட் லாஸுக்கும் உதவும் ஹெல்த்தியான ரெசிபி. இது எல்லா பிரியாணிஸ் புலாவ்ஸ் கூட வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் கொத்தமல்லி தழை, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தயிர் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கியூமின் பவுடர், சோம்புத்தூள், ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. நான் இதை ஆட் பண்ணுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூள், எலுமிச்சப்பழம், பெப்பர் பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பன்னீர், குடமிளகா, வெங்காயம், தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான மஷ்ரூம் கூட இதில் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கேரட் அதெல்லாம் கூட ஆட் பண்ணி நீங்கள் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த மாதிரி டவாவில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் தோசைக்கல்லில் கூட நீங்கள் பண்ணலாம், இல்லை ஏர் ஃப்ரையர் ஒரு ஓவனில் எது வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹரியாலி பன்னீர் டிக்கா இது புலவு கூட, சப்பாத்திஸ் கூட எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்